ரெசிபி வீடியோ எடுக்கணும் இல்லைனா எதுவும் ஆர்டர் இருக்குது அப்படின்னாவே அது ஈவினிங் டைமில் தான் ஆரம்பிப்பேன். க்ரீம் சீஸ் பன் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்காக மாவை ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டுட்டு முதல் நாள் வந்து இந்த பர்ன்ட் பஸ்க் சீஸ் கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்பவே நல்லா க்ரீமியாக வந்து இருந்துச்சு. இதோட ரெசிபியும் உங்களுக்கு சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி கொஞ்சம் பேனகோட்டா வேறு செய்ய வேண்டிய வேலை இருந்துச்சு. அந்த பேனகோட்டா ஈஸியான ரெசிபி தான், ஆனால் அந்த ஸ்ட்ராபெரியை நல்லா ஊற வச்சு கழுவுறது தான் பெரிய டாஸ்க்கே. சரி, அதை கொஞ்சம் வினிகரும் பேக்கிங் சோடாவும் போட்டு ஊற வச்சுட்டு அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த சைடு மாவும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் மூடி 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன். இதுக்கு இடையில ஒரு டீயையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேனகோட்டாவும் ரெடி பண்ணி அதை மோல்டில் ஊற்றி செட் பண்ண வச்சுட்டு அடுத்து பார்த்தா பன்னோட மாவும் நல்லா உப்பி வந்துருச்சு. அதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ரியல் லைஃப்பில் சொடுக்கு போட்டால் எந்த ஒரு வேலையும் நடக்காது, இந்த ரீல்லையாச்சும் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொடுக்கு போட்டு அந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்து அந்த ஊற வச்ச ஸ்ட்ராபெரியை நல்லா கழுவி கட் பண்ணி பேனகோட்டா காம்பவுண்டும் ரெடி பண்ணிட்டேன். சீஸ் கேக் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுன்னு ஜாலியாக வேலையை ஆரம்பித்தேன். பன்னை பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே அத்தனை தர கரண்ட் போயிடுச்சு. அப்படியே அந்த மூடே ஸ்பாயில் ஆகி செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. கடைசியில் அந்த சாஃப்டான பண்ணை பார்த்தோன்னே தான் நிம்மதியாக இருந்துச்சு.